ஒரு டோர்னமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு டீமாக இருந்து நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்களை பண்ணீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா போகும். திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இட்ஸ் லைக் டோன்ட் பிஹேவ் லைக் ஸ்கூல் கைஸ். ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளே வரும்போது என்ன ஸ்டாண்டர்டோட வரணுமோ அந்த ஸ்டாண்டர்டோட வாங்க. So ball number 1, ஒரு cracking shot இது. சிவா இந்த ஷாட்டுக்கு 12 ரன் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த மாதிரி வந்து இப்போ இந்த ஷாட்டுக்கு நான் 12 ரன் சந்தோஷமா தரலாம். ஏன்னா ரூல்ஸ் நம்ம தான் வச்சிருக்கிறோம். 6+6 12 ரன் வச்சுக்கோ. ஸோ நல்ல ஒரு கம்பேக் யங்ஸ்டர் கிட்ட இருந்து. ஸோ டீம் எஸ்எஸ் பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள இருக்கிறத பார்க்குறோம். எஸ் லோக்கல் பாய்ஸாக நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த லெஃப்ட் ஹேண்டர் கூட நல்லா ஞாபகம் இருக்கும். சீசனில் சூப்பராக ஆனார். அவருக்கு ஒரு நல்ல டீம் வந்து ஆஃபர்லாம் வந்தது. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. The catch is a call. This is stand and deliver. சிவா ஸோ எப்பவுமே ஃபார்ம்ல ஒரு 360 பிளேயர்ப்பா, ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் விளையாடுற காலத்துல கூட விளையாடிட்டு இருக்க ஒரு பிளேயரு. பெரிய அளவில் பேசாம அப்படியே ஒரு ஒரு கரியரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேயரு. ஸோ இவரோட இன்னிங்ஸு இவங்களோட கிரிக்கெட்டை கூட நம்ம தாராளமாக ஹைலைட் பண்ணியிருக்கலாம். நான் நிறைய பிளேயர்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். நம்ம கவரேஜ்லாம் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்துலலாம் நான் நிறைய பிளேயர்ஸை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் தான் நம்மளால் ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ண முடிஞ்சுது. Oh, great shot. This is better and more better. The maximum again. So big overs comes to end with maximum. So the end of first team score. பால் அடிங்க. ஸோ ஆக்சுவலி இவர் ஸ்கோரருக்கு வந்து ஒரு பெரிய ஜாபு. 1+1 2+6 6+6 26. 26, அதாவது 4 6 கவுண்ட் வந்திருக்கு. 3 6 ஒரு கோல்டன் பிளஸ் சொன்னது. 26. நான் மிஸ் பண்ணதை என் தம்பி பண்ணிருக்கான் இன்னைக்கு நாளில். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் வந்து எப்படி சிவகார்த்திகேயன் கிட்ட துப்பாக்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி நான் வந்து என் தம்பி ஹரிஹரனுக்கு கிரிக்கெட் பட்டாசு கிட்ட துப்பாக்கி கொடுத்து அவன் கரெக்டாக சுட்டுனுங்கிறான். வெடிச்சுன்னு இருக்கான்னு தான் சொல்லணும். So nicely played. Double நினைக்கிறேன். Yes, couple of friends.
ஸோ நைட்லி போல் அண்ட் நல்ல ஷாட்டும் கூட. ஸோ ரெண்டு நல்ல பேட்டர்ஸ் சரத் அண்ட் சிவா. எஸ்எஸ் அணிக்காக எஸ்எஸ் காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் இதுவரை யாரும் 20+ ரன்ஸ் ஓவர்லுமே கொஞ்சம் போகல. பட் இந்த மேட்ச்சில் வந்து 26 ரன்ஸ் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கேட்ச்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இனிமேல் நேரத்தில் டைவ் அடிக்கலாம். ஸோ கட்டாயமாக கப் உண்டு, நல்ல கேட்சுக்கு கப் உண்டு. ஐஃபோனா அது மைக்ரோ. மொத்தம் எவ்வளோ ரன்னு சரத்து? டபுள் ஒன் போச்சுடா பின்னாடி. மொத்தம் 4 சிங்கிளா? 6 ரன்னு 4 சிங்கிள் கரெக்டா? ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. இட்ஸ் பிக் மிஸ். கட்டாயமாக அது பேட்டருக்கு தெரியும், நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லோ ஃபுல் டாஸ் சம்டைம்ஸ் பேட்டருக்கு, மெனி டைம்ஸ் பேட்டருக்கு தான் ஃபேவராக முடியும் லோ ஃபுல் டாஸ் எப்பவுமே. Switch it for legal delivery. ஸோ அடுத்த மேட்சுக்கான அப்டேட், செகண்ட் ரவுண்ட் முதல் மேட்சுக்கான அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மிஸ் டைம் கேட்ச்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. 1 2 3 பேருமே வந்து மும்மூர்த்திகளா வந்து உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் எல்லாருக்கும் வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கேட்ச் வரும்போது பூ பறிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டா வந்து அழகா பறிக்கணும். காத்துல கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, இருக்கலாம்.
இதுதான் வந்து உரியடி அப்படின்றது நம்ம சொல்லுவோம். உரியடித்தல், சிறப்பான அடி, புறா பறந்தது, 6 ரன். ஸோ நல்ல பார்ட்னர்ஷிப் பிட்வீன் டூ. ஸோ யங் பவுலர்ஸ்க்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. இது வரலாம் 43 ரன் இருக்குது போர்டில். ஸோ டீம் எஸ்எஸ் அணியினருக்கு இது ஒரு சோதனை. நடுவில் கேட்ச் வந்து அதிகம் மிஸ்டேக் பண்ணாங்க. Shot again, one more cracking hit from Shiva. சிவா வந்து நோஞ்சா சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பேர் வந்து தப்பாக வச்சுருவாருன்னு சொல்லிட்டு நான் எப்போவும் சொல்லிட்டேன். பிகாஸ் நோஞ்சாம் பண்ணுற வேலைலாம் அவர் பண்ண மாட்டார். 3 ஓவருக்கு 49 ரன். ஸோ அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து சிவாவோட பேட்டில் இருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் 50 ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸில் இந்த மாதிரியே விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு 100 ரன்னுக்கு வாய்ப்பு உண்டு. 100 ரன் விளையாடுறாங்க அப்படின்னா கட்டாயமாக செல்வா பிரதர்ஸ், செல்வா ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக அந்த டீமுக்கு பாராட்டுகள் இருக்கு. பரிசு தரணும்னு ஆசை இருக்கு. 49 ப்ரோ. உங்களுக்கு வயசாக ப்ரோ, எப்பவுமே எங்காவே இருக்கீங்க. நான் ஒரு 10 வருஷமா பார்த்துனுக்கிறேன், இதே மாதிரி தான் இருக்கிறார் அவரு. நல்ல வேலை. ஏன் அடுத்த ஓவர் தி சவுண்ட் குட். ஏன் டிஃப்ரெண்ட் சவுண்டாக கேட்குதுன்னு தெரியல. ஒவ்வொரு பேட்லேருந்து ஒரு சவுண்ட். ஸோ மாடியில் தஞ்சம் அடைகிறது வந்து அது வாட்டு பறந்து கொண்டிருக்கிறது. 6 ரன்னா, 4 ரன்னா, 4 ரன் தான்ப்பா. இந்த கண்ட்ரி ரீஜனில் அடிச்சிங்கன்னா எப்படின்னா 6 ரன் எடுக்கவே முடியாது உங்களால். லைட்டாக எடுத்து வச்சுனுக்குது எனக்கு. ஒரு அலௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த பார்க்கிங் அலௌன்ஸ்மெண்ட். விஜே 0363 ஆக்டிவா. இதெல்லாம் சரியில்லைப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஷாட்டு. சரி, அவர் வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுறாரு. ஈபிலேருந்தே ஃபோன் பண்ணியிருக்காங்க. இது அவர் இல்லையா? ஈபிக்கு வேலை பார்க்கணுமா? அதுக்கு உருக்கில் வந்து வண்டியை விட்டு வச்சுருக்கீங்களா? அதனால் தயவு கூர்ந்து அதை வண்டியை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். கம்யூனிகேட் பண்ணிட்டேன் சார். இப்போ அடுத்தது பாருங்கள், A6197 யமகா ரே. உண்மையாகவே பெட்ரோல் போட ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அந்த பைக் நீங்கள் வச்சுன்னு இருக்கீங்கன்றது போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. கொஞ்சம் அந்த வண்டி எடுத்து கொஞ்சம் ஓரமாக விட்டுருங்க. ஷார்ட், மறுபடியும் 4 ரன். பால் லாஸ்பா. மறுபடியும் ரே தான். 7391 ஜெட்டு 7391. யாரோட வண்டி? ஓகே, இது 6 சிக்னல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மரம் வந்து வேற மரம், பஞ்சு மரம், இலவ காத்த பஞ்சு. சாரி. அடுத்தது ஸ்ப்ளெண்டர் 7080. அடுத்தது பல்சர் 220 9794. அப்புறம் ஹுண்டாய், சரி ஹோண்டா ஷார்ட் 2809 ஹோண்டா. இந்த 6 வண்டியும் எடுத்து அப்படி கொஞ்சம் ஓரம் விட்டிங்கன்னா அங்கே வந்து இபி ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அப்டேட் பண்ணுறோம். 0363 ஆக்டிவா, 6197 யமகா ரே, 7391 ரே, 7080 ஸ்ப்ளெண்டர், 9794 பல்சர், 2809 ஹோண்டா. இல்லைங்க, ஆக்சுவலி இது மலிங்கா கூட வந்து ஒரு மாதிரி போடுவாப்ல. மலிங்காவுக்கும் கீழே போயிடுறாரு, தரமட்டத்துக்கு போயிடுறாரு. 6 அடியிலேருந்து 3 அடிக்கு போடுறாரு இவரு. ஆக்சுவலி எனக்கு நான் கவுண்டர் சொன்ன விட்டா அப்படியே கையாலே பண்ணணுன்றார் போல இருக்கு. கீழே வரலாம், அருமையாக போடுறாரு. ஆனால் நல்லா இருக்கு ஒரு ஆக்ஷன். பேட்டர் பிக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் மலிங்காலாம் பெரிய போலராக இருந்தாங்க. ஏன்னா சைடம் ஆக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்தமாரி ஒரு நல்ல திறமை இருக்கிற ஒரு போலர் அடுத்தடுத்த லெவலுக்கு போனோன்னு ரிசர்ச் பண்ணி எப்படியாவது இவரோட வீடியோலாம் எடுத்து டிஎன்சி, ஐபிஎல் அந்த மாதிரி பெரிய பெரிய டீமுக்குலாம் அனுப்புங்க. கட்டாயமாக பிக் பண்ணுவாங்க இவரெல்லாம். அடுத்த பேட்ஸ்மேன் சிங்கி. வாவ், வந்த முதல் பாலே நேபாள் சிக்ஸருங்க. இது நேபாள் நிக்கியோட சிக்ஸர், அதாவது நேபாள் சிக்ஸர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
2020 வந்து நேபாள் டீமுக்கு வந்து நம்ம பெரிய சப்போர்ட் பண்ணோம். ஆக்சுவலி இந்தியாவில் வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். கிரிக்கெட்டில் நல்லா விளையாடினாங்க அப்படின்னா, ஈவன் பாகிஸ்தான் விளையாடினாலுமே வந்து நம்ம இங்கே வந்து கை தட்டுவோம். ஏதோ சொல்ல வரீங்க சொல்லிட்டுங்க. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 67. அதை பற்றி தான் பேசணும். 67 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். Again shot straight to the man. Second வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா ஓடி இருக்காங்க. A couple of friends. It drops. Lucky. நல்ல ஒரு ஆஃபர் டெலிவரி கரெக்டாக பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் பட்டிருக்கு. கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த மேட்சுக்கான அப்டேட் ரவுண்ட் 2 ஜெகன் சிசி வர்சஸ் எம்சிசிக்கான போட்டியாக இருக்கும். மதுரை கிரிக்கெட் கிளப் வர்சஸ் ஜெகன் சிசிக்கான போட்டியாக இருக்கும். ரெண்டு டீம் கேப்டனும் இந்த இன்னிங்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா ஓகே தான். லாஸ்ட் டூ So team the 126. So இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ் இந்த டேவோட நம்பர்ஸை கொண்டு வந்திருக்காங்க போர்டில். ஸோ ஓப்பனிங்ல இருந்து சிவா ஒரு இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. So 43 from 14. So team reached 75. They have 7 balls in hand to hit the 100. ஷாட்ஸ் வெரி குட் ஷாட். டைம் பண்ணுறதா மேடல் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்லேயே அடிச்சுட்டே இருக்கணும். ஸோ அந்த வகையில் 15 பால் 49 ரன் கொண்டு வந்திருக்காரு சிவா. அண்ட் ஓவரால் 5 overs 81 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். டீம் சென்னை 126.
ஸோ சிவா 50 அடிச்சார் அப்படின்னா ஸ்பெஷல் 50 இருக்கும் அந்த டோர்னமெண்ட்டில் முதல் 50 இருக்கும். அந்த வேல் நிக்கி நேபாள் நிக்கி படையப்பா படத்தில் பொண்ணு பார்க்க வந்த செந்தில் மாதிரி அப்படி இல்லை ரஜினிகாந்த் மாதிரி. நேபாள் நாட்டின் ஆனழகன் நேபாள் நிக்கி. It's a good shot, straight to the hand, and Shiva get a chance to strike. 5 ball இருக்கு, கடைசி 5 ball. The white signal. Thank you for the signal. A very good shot. What a way to bring up the 50s. First 50 in this tournament. முதல் 50 பதிவு பண்றாரு சிவா. அவரு பேட ரைஸ் அப் பண்ணி காமிச்சுங்க. கொஞ்சம் அப்படியே காமிச்சிருங்க ப்ரோ. பேட காமிச்சிருங்க. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. உங்க ஃபேன்ஸ்லாம் பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஒயிட் சிக்னல். நன்றி. இதே புது பால் வச்சிருந்தா மறுபடியும் ஒரு நல்ல ஷாட் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா பால் மரத்தில் பட்டு உள்ளே வந்திருக்கிறது. நேபாளுக்கு இங்கே சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு. நல்ல ஒரு பிக்அப். ஸோ ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா எஸ் கிடைக்கும். 4 ரன்ஸ். அதாவது அந்த கார்னரை வந்து கண்ட்ரி கார்னர் சொல்லுவாங்க, கவு கார்னர். இப்போ இந்த கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பவுண்டரி கார்னர். அது உள்ளே போனாவே வந்து 4 ரன்ஸ். டீம் 95. 5 ரன் தேவை 100 ரன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. நான் இதை பற்றி தான் பேசியிருந்தேன். டீம் 100 ரன் விளையாடினாங்க அப்படின்னா ஏதாவது பரிசு தரலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். நல்லா விளையாடின்ற ஒரு பேட்டரை நாட் அவுட்டோட போக விடாம ரன் அவுட் பண்ணி விட்டுருக்காருன்னு தான் சொல்லுவோம். ஒரு நல்ல இன்னிங்ஸ் சிவாக்கு. எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணிடுங்கப்பா. இங்க இருக்க கட்டாயமா கை தட்டுவாங்க, அது நல்லாவே தெரியும். நம்ம பாய் சவுண்டா ஒரு கிளாப் பண்ணிடுங்க சிவாவுக்காக. அடுத்த இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆகணும்பா. இந்த கிரவுட்ஸ் வந்து சூப்பரான கிரவுட்பா. எந்த கிரவுண்ட் இல்லாத அளவுக்கு கை தட்டுங்க அப்படின்னு கேட்ட உடனே பட்டு 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 பட்டுன்னு பட்டாசா வெடிச்ச அனைத்து கைகளுக்கும் நன்றி. கடைசி பால், அதாவது 100வது ரன் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவங்களுக்கு எஸ் 100 ரன்ல தான் முடிப்போம், 101 மொழி வைப்போம் அப்படின்ற மாதிரி மொழி வச்சிருக்கிறாங்க. 101 102 ரன் டார்கெட் இந்த இளம் வீரர்களுக்கு. 36 பால்ல 101 ரன். கோரி ஆண்டர்சன் 30 பால்ல செஞ்சுரி அடிச்சது ரெக்கார்ட் மாதிரி ஒரு ஏபி டிவிலியர்ஸ் அடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு உண்டு. மார்ட்டினும் நிக்கியும் அண்ணன் தம்பியுமே இருக்கிறாங்க. கொஞ்சம் கலர் தான் டிஃப்ரெண்டா இருக்குது. என்னன்னு கூப்பிட்டு விசாரிங்க. 101 அதான் சொல்லிட்டேன். 101 102 டார்கெட். ஆட் பண்ணி ஆட் பண்ணாம
ஜெகன் சிசி கேப்டன், ஜெகன் சிசி கேப்டன் கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஓகே, வெல்கம் டு தி சீஸ் 102 ஃப்ரம் 36 அப்படின்றது பெரிய டோட்டல் அப்படின்னாலுமே 6 ஓவருக்கு இதை விளையாட முடியுமானா கட்டாயமாக விளையாட முடியும். ஃபஸ்ட் டைம் விளையாடி இருக்காங்க. ஸோ அதே ஃபார்முலாவை தான் இப்போ பேட்டிங் சைடும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஹிட்
and gets. So extra bounds, white signal. நன்றி நடுவர் அவர்களே. அதாவது லிகம் பேர் என்ன பண்றீங்க? So edge and taken. So nicely bowled. Jodi. Wow, this is good shot. ஸோ இந்த மாதிரி வந்து குறைஞ்சது இந்த இன்னிங்ஸில் ஒரு 10-12-13 சிக்ஸர் வேணும். ஏன் 15 அடிச்சா கூட சந்தோஷம் தான் டீமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் 20 ரன்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 20 ரன்ஸ். போனி என்கிற பிரவீன் ஓவர் நம்பர் 2. நல்ல ஒரு குயிக்கர்ஸ். White signals. Thank you for the signal. Again, white signals. 2 back-to-back white signals. Stand and good hits. நடுவில் போய் இருந்திருக்கு. மார்டின் ட்ராப் பண்ணியிருக்காரு. டீம் அங்கே நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறாரு. பவுண்டரி போகிற ஏரியா அதனால் கொஞ்சம் நவுந்து இல்லைன்னா உள்ளே இருங்க. இந்த கிரவுண்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு நல்லாவே தெரியும். பட் கொஞ்சம் உள்ளே இருங்க. பாட்டு எதுவும் போடல பாட்டு எதுவும் போடல சனிக்கிழமை ஐயா
So 2 overs 26 runs, 26 ரன், 3 விக்கெட். ஸோ அடுத்த மேட்ச் டீம் ரெடியா இருங்க. loss of 3 அப்படின்ற ஒரு ஸ்கோர் அப்டேட். இந்த நேரத்தில் ஒரு நல்ல பவுண்டரி, அருமையான ஒரு பவுண்டரி. அருமையான ஒரு டெலிவரி. 30, இன்னும் 74 ஓவர்ஸ்ல பிக் நம்பர். ஷாட் பட் ரைட் டு தி மேன். நல்ல ஒரு ஷாட். யங் பாய்ஸ் பிரேவா அட்டன் பண்றாங்க, பட் ரிசல்ட்ஸ் தான் வரல. அவங்களோட அட்டென்ட் அண்ட் ட்ரைஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு. Surely they will have some bright futures in the cricket. Nicely bowled. Over signals. Thank you for the signal. So end of 3 overs 31 runs வந்திருக்கு. Loss of 4 wicket. இன்னும் 70+ runs விளையாடணும். Just 31 அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஸ்கோர். பட் சேசிங் நம்பர் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த விதத்தில் 31 வந்து நாட் எனஃப். ஸோ நல்ல ஒரு ஷாட்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்ட்ரைட் டு த மேன் அண்ட் கான். அடுத்தது பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. நெக்ஸ்ட் மேட்சஸுக்கு கேப்டன்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ் கொஞ்சம் குயிக்காக ப்ரிப்பேர்டாக இருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். ஸோ முன்னாடியே ஹடில் முடிச்சிருங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹடில் கட்டாயமாக அலோடு இல்லை. தயவு கூர்ந்து இப்போவே ஹடில் போட்டு ரெடியாக இருங்க. ஸோ அதுக்கு ஒரு 5 நிமிஷம். இது 6 ஓவர் மேட்ச்சு. சொல்ல எங்களுக்கு 6 ஓவர் பண்ணோம், அப்போதான் திருப்தியாக இருக்கும்னு வந்து உண்மையாகவே ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஆர்கனைசர். வேண்டாம் ப்ரோ அப்படின்னாலுமே இல்லை ப்ரோ, முயற்சி பண்ணி நல்லா பண்ணிடலாம் ப்ரோன்றாங்க. ஸோ ஆர்கனைசரோட அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களை நம்பி தான். ஸோ அதனால் தயவு கூர்ந்து கொஞ்சம் வேகமாக விளையாடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் 5 மேட்ச் இருக்கு. லாஸ்ட் 2 பால் தான் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் 2
ஏய் ஏய் கால் பண்ணி இந்த டீம் கூப்பிட்டானா வந்திருப்பேன். காசு போட்டு இந்த டீம் கூப்பிட்டா வந்திருப்பேன். வேணா பண்ணுங்க. ஃபாஸ்ட் பாலருக்கு இந்த பிச்சு பயங்கரமாக எடுக்கிறது நல்லாவே தெரியுது. பால் பிச் பண்ண உடனே வந்து கீப்பருக்கு வெளியில் உழைச்சிட்டு போகுது. அந்த இடத்துல பவுலருக்கும் இது ஒரு நல்ல பிச்சு, பேட்டிங்க்கும் ஒரு நல்ல பிச்சு. அவுட் சிக்னல். ஏன் அப்படின்னா பாலை வந்து மிஸ் பண்ணி கீப்பரோட மேலே பட்டு அந்த பால் வந்து ஸ்டெம்ப்ஸில் பட்டிருக்கு. ஸ்டெம்பிங் அப்படி இல்லை அப்படின்னாலுமே ரன் அவுட்டில் வரும். அடுத்த பவுலர் சாம்சங் கம்பெனி ஓனர் மாதிரியே பார்க்கறதுக்கு, இந்த கொரியன் கம்பெனி ஓனர் மாதிரியே பார்க்கறதுக்கு. அவங்க கிட்ட போயிட்டு கேவோ அப்படின்னா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல நல்லா பேசுவோம். So 4 overs completed, end of 4, 34. குடிக்காத ஏன் குடிக்கிற? கொடுப்பாங்கடா 40 ரூபா வரும் 30 ரூபா வரும் நிறைய வாங்கினா அப்படியே ஊற்றினே இருப்பான். ஆறு எடுத்து வாங்க. உடம்பு ஃபுல்லாக உனக்கு கோயில் போயிட்டு எனக்கு கொண்டு போய் ரொம்ப நாள் ஹெல்த் வந்துட்டல Easy stumping. So அடுத்தது பேட் கொஞ்சம் குயிக்காக வந்துங்க. டீம் ஹடில் போகிறத பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நம்ம பேசுகிறத டீம் வந்து லிசன் பண்ணுறாங்க, அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த போட்டிகள் அனைத்தும் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் நேரடி ஒளிபரப்பு. நம்ம இங்கே விளையாடுறது, பேசுறது, போகிறது, வர்றது, அமங்கலம் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் நேரடியில் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 21,000 பேர் தான் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் அப்படின்னா ஒரு மிக குறைவான நம்பர்ஸ். 1 லட்சம் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கோம், 1 லட்சம் க்ரௌட்ஸ் இருக்கிறோம் சென்னையை பொறுத்தவரையிலும். டென்னிஸ் பால் கிரிக்கெட் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போனோம்னா எல்லாரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னா தான் முடியும். அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஃபேமிலியாக மாறுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எங்களால் முடிஞ்ச வீடியோஸ் மற்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறோம். இப்போ ஸ்கோர் 34, இந்த 6 ஓவர் சேர்த்து 40 ரன் ரவுண்டா. மார்டின் ஆக்சுவலி மார்டின் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது கபடி கோச் மாதிரி இருக்காப்ல.
தயவு கூர்ந்து இனிமேல் அட்டம்ப்ட்லாம் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஓரமாக, அதாவது அந்த கம்பி ஓரத்தில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்னைக்கு உனக்கு தான், ஏன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட் வந்து இனிதே ஆரம்பம். ஸோ செகண்ட் ரவுண்ட் விளையாடக்கூடிய அணிகளுக்கு வந்து ஆல் த வெரி பெஸ்ட் இன் அட்வான்ஸ். இந்த மேட்சோட